ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோம். போன டைம் நாங்க வேலுசாமிபுரத்துல இருந்தோம். அங்க நாங்க இருந்து எங்களால பார்க்கவே முடியல. பஸ் பக்கத்துல தான் இருந்தோம். அவ்வளவு ப்ராப்ளம் நடந்துச்சு, பார்க்க முடியல. இந்த டைம் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்க ராயனூர்ல இருந்து வரோம். ஃபுல்லாவே பேரிகேட்லாம் வச்சு ரொம்ப இதா இருக்கு. இப்போ ஒவ்வொரு டைமும் பாஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் கேக்குறாங்க. பாஸ் இல்லாம யாருமே வர முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிருக்காங்க. கரு ஸ்பீச்சுக்காக தான் தமிழ்நாடே உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா போன டைம் அப்படி நடந்துருச்சு. அப்பயும் தரமா தான் இருந்துச்சு. இந்த முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் தரமா இருக்கும் ஸ்பீச். எல்லாமே கரு ஸ்பீச்சுக்காக தான் உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணனா கூட பிறந்தா ஒரு எப்படி இருக்குமோ அதை விட ஒரு உணர்வு எங்க அண்ணனை பாக்கறதுக்காக நான் வந்திருக்கோம். 4 மணிக்கெல்லாம் கிளம்பி நாங்க வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆள் அரவாக்குறிச்சி பேரூர் கழகத்துல இருந்து வந்திருக்கோம். என் பேர் சந்திராங்க. அண்ணனை கண்டிப்பா பாக்கணும். எம்ஜிஆர் நாங்க பார்த்ததில்ல. அடுத்த எம்ஜிஆர் எங்க அண்ணன் தான். வரலாறு பேசணும், கண்டிப்பா பேசும். எங்க அண்ணன் வருவார், கண்டிப்பா வருவார். நல்லது செய்வார் மக்களுக்கு. இல்லாத மக்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதான் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிட்டேனே. உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டேன். எம்ஜிஆர் நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கிறேனா? இல்ல. அடுத்த எம்ஜிஆர் அவர் தான். கண்டிப்பா பண்ணுவாரு. ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வந்துட்டாரு. இந்த 60 நாள்லயே வந்துருச்சு. கண்டிப்பா வருவாரு. இனிமேல் அவர் தான் முதல்வர். வேற யாருமே கிடையாது. என்ன வேணாலும் வளரிக்கலாம். புரியுதுங்களா? என்ன வேணாலும் நம்ம பேசிக்கலாம். கண்டிப்பா அவர் தான். ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒரு 10 மந்த்க்கு அப்புறம் வெயிட் பண்ணி வந்திருக்கோம். ஆல்ரெடி ஸ்டாம்பேட்ல கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் ஆச்சு எங்களுக்கு. இருந்தாலும் நாங்க இப்போ வந்திருக்கோம் அவரை பாக்குறதுக்காக. எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா வாங்க. எல்லாம் பெட்டரா இருக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே ரொம்ப ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்ப சிஎம்மா வர்றப்போ ரொம்ப சேஃப்டி கார்ட்ஸ் நிறையவே இருக்கு நம்ம கிட்ட. எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றாங்க. கொஞ்சம் சேஃபாவே இருக்கு, பெட்டராவே இருக்கு. உமன்ஸ்க்கு நல்லாவே ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. ஸ்பீச்காக தான் வெயிட்டிங். கடவுள் தரிசனம் வெயிட் பண்றோம். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அவர் சிஎம்மா வரது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய கனவு இது. அவரை பாக்குறது அப்படிங்கறது ரொம்ப பெரிய கனவா இருக்கு. செகண்ட் டைம் அவரை பாக்குறது எப்படி சொல்ற, அவர் கடவுளுங்க. அதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? சோ அதனால பெட்டர் தென் அதர் பர்சன். இஸ் ரொம்ப ரொம்ப குட்டா போயிட்டு இருக்கு. எப்படி சொல்றது, நத்திங் டு எனிபடி. அவர் ஸ்பெஷல் தான் எப்பயுமே எங்களுக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. அவரோட ஸ்பீச் எப்பயுமே தரமா தான் இருக்கும், மாசா இருக்கும் அவரது எப்பயுமே. சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். ரொம்ப 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 நைட்லாம் தூக்கமே வரல. எனக்கு எப்படா போய் பாப்போன்னு இருக்குங்க சார். அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் என் வீட்டுக்காரும் நைட்லாம் தூங்கல. எப்ப வரும், காலையில விடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க சார். சார், ஆல்ரெடி அவர் முதலமைச்சராகி தமிழ்நாடே விடியல் பாத்துருச்சு. நாங்க இப்ப அவரை பார்த்து சந்தோஷப்பட போறோங்க சார். அவரோட ஸ்பீச்சுக்காக வெயிட்டிங். ரொம்ப தரமா பேசுவார். அவர் வாய் திறந்தாலே உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு தரமா இருக்குங்க சார். சார், அவர் 10 மணிக்கு தான் கிளம்புறாரு. நாங்க நைட்டே எங்களை சார் நைட் அலோவ் பண்ணல. விட்டுருந்தா அப்பயே வந்திருப்போம் சார். அதான் கடவுள் தரிசனம் முதன்முறை. அதுவும் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் சார். அதுக்காக வந்திருக்கோம் சார். சார், அதான் சொல்றேன், மக்களுக்கான ஆட்சியா இப்ப இருக்குங்க சார். அதான் சொல்றேங்க சார். இவ்வளவு நாள் எப்படி இருந்தது எனக்கு தெரியல. இப்ப மக்களுக்கான ஆட்சியா நான் பாக்குறேன் விஜய் அவரோட ஆட்சிய சார். அதான் தரமா இருக்கும், வெறித்தனமா இருக்குங்க சார். கண்டிப்பா அதை பாக்கணுங்கிறதுக்காக வெயிட்டிங். நாங்களும் வெயிட்டிங், நீங்களும் வெயிட்டிங். லைவ்ல பாருங்க கண்டிப்பா. ஓகே.